Good evening, children. Good evening, all of you. Good evening, teacher. Good evening, How- teacher. Good evening, teacher. Right. teacher. How are you all? Good Fine, teacher. I'm How are fine. you, teacher? I'm Alright. fine, teacher. How are Good. you, teacher? I am teacher. I'm fine. Thank you. Then, can you remember what we did last week? Anyone? What we discussed in our last class? On, under, below, above, between. Next to. Yeah. Under what topic we learned that? Under which topic? Pairs, everything. Yes? Prepositions. Exactly. We learned preposition. Right? Yes? Yes, Are you all clear with that? Any doubts? no, teacher. No. Okay. Then shall we start today's lesson? Yes? Hey, teacher. Okay. Hey, teacher. Right. So today I'm going to start singular and plural. Right? You all know singular and plural. I know some of you have better knowledge in this, but this is my duty to teach this because this is in your syllabus. Right? சரியா பிள்ளைகள் இன்றைக்கு நான் சிங்குலரும் ப்ளூரல் உங்களுக்கு படித்து தர போகிறேன். உங்களுக்கு சிலருக்கு இதில் நல்ல தெளிவு இருக்கும், இருந்தாலும் இது உங்களோட சிலபஸில் இருக்கிறனால நான் திரும்பி ஸ்டார்ட்லேருந்து படிப்பிக்கிறேன். தார நோட் ஆக்டிவிட்டீஸ் ரைட் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யுங்க. ஓகே தென் ஷால் வி ஸ்டார்ட்? யா Okay. Yes, teacher. Yes, teacher. Yes, teacher. Can you tell me what is singular? ஒருமை பன்மை. ஒருமை. 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 என்ன சொல்றது? ஒருமை. பன்மை சொல்றது plural. Plural. Yeah. Yes. So what is singular? ஒருமை சொல்றது ஒன்றை ஒன்று குறிக்கிறது. ரைட். எதுவா இருந்தாலும் சரி ஒரு பொருளை குறிக்கிறது. குறிக்கிறது ஒருமை. then more than one. ஒன்றுக்கும் மேற்பட்டது பன்மை. Isn't it? Yes, teacher. Yes. So it is in your pupils book, page 29. Can you turn? Page 29. Yes, teacher.
Yeah. Yes. Right. அப்ப அதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும். Plurals of Yes, nouns. teacher. இப்போவும் சிங்குலர்னு சொல்றது ஒன். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். தட் மீன் ஒருமைன்ட்டு சொன்னா ஒன்று தான். அதை தமிழ்ல மாதிரியே சிங்குலர் சொன்னது ஒன், ஒன்று. ஒன்று இருக்கிற நேரம் சிங்குலர். தென் மோர் தேன் ஒன், ஒன்றுக்கு மேற்பட்டது எத்தனையா இருந்தாலும் தட் இஸ் ப்ளூரல். அது இரண்டாவும் இருக்கலாம், பத்தாவும் இருக்கலாம், நூறாவும் இருக்கலாம், நூறாவும் இருக்கலாம், கோடியாவும் இருக்கலாம், லட்சமாவும் இருக்கலாம். ரைட்? எத்தனை வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் ப்ளூரல் ஒன்று எல்லாமே ப்ளூரல். ஸோ சிங்குலர் ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஒருமை, பன்மை, சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர், ப்ளூரல், ஒருமை, பன்மை. இந்த வேர்டு உங்களுக்கு கிளியரா இருக்கணும். Now see a book here. Like this part. A dog, a dog. A dog ன்னு சொல்றது நாய். a dog. a சொல்றது எப்பவும் ஞாபகம் இருக்கணும். Wait. ன்ட்டு சொல்றது எப்பவுமே ஒருன்ற அர்த்தம், ஒன்றை குறிக்கிறது தான். எப்பவும் வந்து சிங்குலரோட மட்டும்தான் வரும். கிளியர்? வந்தா சிங்குலரோட மட்டும்தான். ன்ட்டு சொன்னா ஒரு, நாங்க தமிழ்ல ஒருன்ட்டு சொல்லுவோம் தானே. தட்ஸ் இட். ன்ட்டு சொன்னா ஒரு. டாக் சொல்றது ஒரு நாய். So in plural, how we can say dogs? Dog, dogs. Again, a bot. Bot ன்னு சொல்றது என்ன பிள்ளை? Bot ன்னு சொல்றது படகு. boat. Here ஒரு படகு. Yes, a boat. ஒரு படகு. Boats. Again, a cat. A cat. ஒரு பூனை. Yes, a cat. Cats. Right? பல பூனைகள். Yes. பூனை, ஒரு பூனை, பூனைகள். A song. A song. Songs. Songs. A song. Songs. Yes. Here the பிறகு ஏன் த போடுறோம்ட்டு சொல்றேன். த ஷாப்ன்ட்டு வந்தா த அதையும் குறிச்சு சொல்றதுதான். த ஷாப், த ஷாப்ஸ். த ஷாப், த ஷாப்ஸ். த ட்ரீ, த ட்ரீஸ். One teacher, two teachers. One book, five books. right? Yes. இப்ப இதுல பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணணும், நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா இந்த நவுன் மீன் இந்த பெயர்ச்சொற்கள் முடிகிற எழுத்துக்களை வச்சு கொண்டு, முடிகிற அதாவது எண்டிங் லெட்டர்ஸ், இந்த நவுன்ல எண்டிங் லெட்டர்ஸ் அந்த பெயர் சொற்கள்ட முடிகிற எழுத்துக்களை வச்சு கொண்டு தான் நாங்க ப்ளூரல்ஸ் ஃபார்ம் பண்ணணும், பன்மை எழுதணும். ஃபார் an எக்ஸாம்பிள், இன் தமிழ் நாங்க என்ன வீடு, வாட் இஸ் இன் ப்ளூரல்? வீடு, வீடு, வீடுகள். நாய், நாய்கள். பூனை, பூனைகள். தமிழ். பட் பட்டம் எப்படி எழுதுவோம் ப்ளூரல்ல? இன் ப்ளூரல்
ஆனால் சொல்ல முடியாது. Kites. பட்டங்கள் we can't say like that. We say it பட்டங்கள். இங்குன்ற சத்தம் வந்து பட்டங்கள்னு எழுதுவோம். Likewise, what else? இங்கு வாரது எப்படி? பட்டம், பட்டங்கள். அந்த மாதிரி நாங்க முடிகிற சொற்கள் தமிழ்ல கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா in English there are more words. அப்ப இந்த ending words வச்சு கொண்டு தான் நாங்க plural எல்லாத்துக்கும் எஸ் சேர்த்து சொல்ல முடியாது. அதுல ரூல்ஸ் இருக்கு. So first one, right? Yes. Look here. When a singular noun ends with S, SH, CH, OX. Right? ஒரு noun, ஒரு பெயர்ச்சொல் வந்து right? S, SH, Sல முடிஞ்சா அல்லது SHல முடிஞ்சால் அல்லது ends with CH, OX. இது நல்லா நீங்க மெமரிக்கு போட்டு வச்சுக்கொள்ளணும் மைண்டுக்கு. S, SH, CH, X. Yes, S, SH, CH, X. இதுகள்ல முடிஞ்சால் we have to form the plural by adding es. திரும்ப ஞாபகம் வருதா பிள்ளை? ஒரு நவுன் பெயர்ச்சொல் முடிகிற நேரம் எஸ்ல முடிகிற நேரம் அல்லது SH, CH, OX இந்த லெட்டர்ஸ் இந்த எழுத்துக்கள்ல முடிஞ்சா நாங்க ப்ளூரலாக அதை மாத்துற நேரம், பன்மையாக மாத்துற நேரம் we have to add es. நாங்க es போட்டு தான், not just s. இப்ப மேல போட்டு தானே dog, dogs. டைரக்டா எஸ் மட்டும் போட்டு அதை பன்மையா மாத்தணும். அதாவது நாய், நாய்கள். பட் அந்த வேர்ட் எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ்ல முடிஞ்சால் we have to add es. Clear? என்னென்ன லெட்டர்ஸ்ல முடிஞ்சா can you say it louder? S, SH, CH, X. Once more please. இன்னும் ஒருக்கா சொல்லுங்க. என்னென்ன எழுத்துல முடிஞ்சா es? S, SH, CH, X. Right. Right. Good. Excellent. Now see the examples. A bus. A bus. A bus. A bus என்று சொல்றது ஒரு பஸ். இப்போ எங்களுக்கு பஸ்ஸுக்கு எஸ் மட்டும் சேர்த்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ண முடியாது. we can't. பஸ்ஸுக்கு எஸ் சேர்த்து சொல்லி பாருங்க. பஸ்ஸுன்ட்டு ஏழுமா எங்களுக்கு? that is difficult. we can't spell that word. Right? So we are adding es. bus எப்படி போட்டிருக்கோம்? buses. bus, buses. Please check your mic, children. Right. Bus, buses. Next, a glass, a glass. So double s here. மேல bus sல end ஆயிருக்கு. இதுல a glass, a glasses. A brush, brushes. Right? A watch, watches. A box, boxes. Clear? Yes? இது ரொம்ப கஷ்டம் இல்ல பிள்ளை. நல்ல மைண்ட்ல நீங்க
இதுதான் இப்படித்தான் நாங்கள் ப்ளூரலாக மாற்றணும்னு சொன்னால், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பை மிஸ்டேக்லி சில நேரம் பிழைகள் வாரது, இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ யூ ஹாவ் டு வெரி கிளியர். நான் இதில் இஎஸ் ஆட் பண்ணுறதுல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் நோட். ஓகே, right. Now quickly do this first one. This is very easy. You can take only 2 minutes for this. Write the example, teacher. Sorry? Write the example. Yes, if you want, you can write it. No problem. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Right, all of you finished? Yes? Yes, Yes, teacher. 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 A book? Books. Only S. We are adding S only. Right? Book? Teacher, Book? can I correct? No, please wait, dear. Right. Pen? Pens. Apple? Apple. Apples. Chair? Yeah. Chair. Yeah. Teacher? Teachers. Teachers. Right. I know all of you got all correct, isn't it? Yes? Teacher. Then Teacher. give stars for yourself and give smiley faces nicely for your writings. Yes? Right. Now, Good. now this is activity 2. This you have to add es to make the plural. Quickly try it. Bus. Bus. Finish.
Finish, teacher. Finish, Teacher, finish. Finish, teacher. Finish, teacher. Finish, All right. So bus, finish, teacher. yeah, bus, buses. B-U-S-E-S. Bus, buses. Box, Boxes. boxes. O-X-E-S. Boxes. Watch, Watches. watch. Watcher. W-A-T-C-H-E-S. Mango, Mangoes. Mangoes. not mangoes, mangoes. M-A-N-G-O-E-S. Mangoes. Brush, brushes. B-R-U-S-H-E-S. Brushes. Okay, clear? Yes. Yes, teacher, I'm all correct. Right. Put right mark and stars with smiley face. Okay, next activity. Now, this part. All right. We did activities with SSH and X. Now, we are going to look at this. This also we did. Some singular nouns ending with O also takes ES when their plurals are formed. The nouns ending with O. Already we wrote. SHCH. No, now I am discussing. Please listen to me. This is not activity. Right? Now look at this part. I am explaining this. Right? Okay? Right. So, ஓவுல முடிகிற நவுன்ஸும் நாங்கள் இஎஸ் தான் போடணும். இங்கே எஸ்ஹெச் சிஹெச் எக்ஸ்க்கு நாங்கள் இஎஸ் சேர்த்து எழுதின மாதிரி ஓவில் நவுன் அதாவது பேச்சொல் ஓவில் முடிஞ்சாலும் we have to add es. Look at the examples. Right? Mango, yes, mango, mangoes. Tomato, 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 tomatoes. Right? Potato, potato. Potatoes. Hero, Heroes. hero. Clear? But Radio. clear, but radio, radios. Only we are adding s. Studio, only Studios. studios, not es for that. Some nouns. சிலதுக்கு மட்டும்தான் நாங்க ஒவ்வொரு நேரம் es சேர்ப்போம். Please check your mic, children. Disturbing. That. Right. சரியா இப்போ இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது ஏன் செப்பரேட்டா அந்த ஓ நாங்க படிக்கிறோம்னு சொன்னா சில சொற்கள் சில பெயர் சொற்கள் நான் ஸ்லோவா சொல்லிட்டு போறேன். நல்லா மைண்டுக்கு நீங்க உங்களோட நோட் புக்ல எழுதாட்டியும் பரவாயில்ல, உங்களோட மைண்டுக்குள்ள இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சில நாட் ஆல் எல்லா ஓவுல முடிகிற பெயர் சொற்களும் இல்லை. நாங்க மேல என்ன பார்த்தோம்? எஸ் எஸ்ஹெச்
ch xல முடிகிற பெயர் சொற்களுக்கு we must add es. That is one rule. sல shல chல xல முடிஞ்சா கட்டாயம் நாங்க es போடணும். But if we look at ஓல முடிகிற சொற்கள் எல்லாத்துக்கும் நாங்க es போட முடியாது. We can't add es for all nouns ending with o. Some nouns only we can add s. s மட்டும்தான் சிலதுக்கு ப்ளூரலா மாத்திர நேரம் நாங்க போடலாம். Let's see those words, right? பாருங்க, the radio, radios, studio, studios, only s, right? Piano, pianos, photo, photos. So that you have to practice, right? Clear? Yes, teacher. Yeah. Yes, teacher. Right. Now look at this. Please check your mic, children. Right. Now here, this part, when the last letter of a singular noun is Y and the letter before is a consonant, its plural is formed by changing Y to IES. நல்லா விளையும் கொள்ளுங்க பிள்ளை. ஒரு சிங்குலர் நவுன், ஒருமை பெயரோட பெயர் சொல் தானே நாங்க, ரைட்? அந்த ஒருமை பெயர் சொல் வைல முடிகிற நேரம், ரைட்? நான் சொல்றது நல்லா விளங்குங்க. அந்த பெயர் சொல் வைல முடியுது, that noun, ரைட்? முடிகிற சொல் வந்து வையா இருக்கும். அந்த முடிகிற சொல்லுக்கு முதல் எழுத்து, இப்ப பேபின்ட்டு சொன்னா, ரைட்? here see baby, right? Baby, the word baby. Spell the word baby. Spell. B-A-B-Y. B-A-B-Y. B-A-B. Good, yeah. B-A-B-Y. B-A-B-Y. Baby. We know that. What is the ending letter? முடிக்கிற எழுத்து எது? முடிகிற எழுத்து எது? Y. Yes, Y. Before the Y, what we have? Yக்கு முதல்ல என்ன எழுத்து இருக்கு? B. Yes, B. So, அந்த B வந்து consonant. Consonant உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? Yes, அது teacher. சொல்றது மெய் எழுத்து. Vowel letters. Yes, vowel letters. Take your notebook and write it. நான் சொல்றேன் A, E, I, O, U. In a circle, right? அந்த 5 லெட்டரும் எழுதி வைங்க, 5 எழுத்தையும் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு வைங்க. ஓ பாக்ஸ் போட்டு ஒரு ரெட் ஹைலைட் பண்ணி வைங்க அந்த எழுத்த. A, E, I, O, U. A, E, I, O, U. These are what? Vowel letters. Vowel letter. Vowel letters னு சொல்றது உயிரெழுத்துக்கள். எந்த How ஊர்ல many நிக்கிற? vowel letters in Tamil we have? உயிரெழுத்துக்கள். தமிழ்ல எத்தனை உயிரெழுத்து இருக்கு? 12. Easy, no? Please check your mic, children. செய்யணும். டீச்சர் எதை செய்யணும்? எதையும் செய்யல, நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், right? Just listen to me carefully.
கொஞ்சம் தெளிவா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட், ஒர்க் தரல இன்னும். ஸோ உங்களுக்கு வவல் லெட்டர் எல்லாருக்கும் கிளியரா இருக்கணும். ஏ இ ஐ ஓ. சரியா பிள்ளைகள்? AEIOU இந்த எழுத்து இல்லாம மற்ற அவ்வளவும் கன்சனன்ட்னு சொல்றோம். தட் மீன் மெய் எழுத்துக்கள். அதைத்தான் நாங்க Dilshan, don't scribble on the board, please. Dilshan. Right. Clear? இப்போ உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள், எது vowel letters, எது consonant letters, you have to be very clear. அப்பதான் இதுல ரைட் பிழை இல்லாம நாங்க செய்யலாம். ரைட், தட் இஸ் பேசிக் ரூல். ரைட், ஸோ இந்த வைக்கு முதல்ல பி வந்திருக்கிறனால பி வந்து கன்சனன்ட். கன்சனன்ட் மீன் மெய்யெழுத்து. அப்ப அந்த எண்டிங் லெட்டருக்கு முதல் எழுத்து பிஃபோர் த எண்டிங் லெட்டர் கன்சனண்டா இருந்தா மாத்திரம்தான் நாங்க ஐஇஎஸ் சேர்க்கணும் ப்ளூரல் வேர்டுக்கு, ப்ளூரலா மாத்துறதுக்கு. கிளியரா பிளே? எஸ் Yes, எஸ் teacher. எஸ். ஸோ பேபி, babies. Lady, ladies. City, cities. Fly, flies. So for lady, வைக்கு முதல்ல D வந்திருக்கு. D is a consonant letter. So ladies. ஆனால் வை இல்லாம போய் IES வருது. அது கிளியரா இருக்கணும். வை இல்லாம போய் IES வரும். வையோட சேர்த்து IES இல்ல, வை இல்லாம போய் வையும் ஐயும் ஒரே சவுண்ட்ல வாரதுனால இல்லாம போய் IES வரும். கிளியர்? ரைட். சோ அப்ப வைக்கு முதல்ல ஏ அல்லது இ, AEIOU வந்தால் ப்ளூரலா மாத்த போறோம். ஒன்லி எப்படி வரும்? ரைட், நான் சொல்லித்தரேன். இப்ப அடுத்ததை பார்த்துட்டு அங்க வருவோம். ரைட், now this part, some nouns, right? Some nouns ending with FOFE. F அல்லது FEல முடிகிறதுக்கு நாங்க ப்ளூரலா மாத்துற நேரம் F கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா VES சேர்க்கணும். ரைட், மேல வை இல்லாமல் போய் IES சேர்த்தோம். That mean we cut Y and add IES. Here F அல்லது FEல முடிகிற நேரம் அந்த FE இல்லாமாக்கி VES போடணும். இந்த கிளியரா தான் நான் ஸ்லோவா சொல்லிட்டு போறேன் பிள்ளை, நல்லா கிளியரா மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. See the examples now. Leaf, leaf. Not leaves, leaves, leaves. Leaf, leaves. Knife, knives நான் சொல்லுவோம். Knife. இதுல கே வாரனால கனைஃப்ன்ட்டு வாசிக்க கூடாது. This is knife. I will right. Life, not lives. Lives. Next one. Yes. Calf. Calf, calves. Yes, clear? Yeah. Yes, teacher. Finally, yeah. Yes, நாங்க ப்ளூரலா மாத்துறதுக்கு சில சொற்கள் ப்ளூரலா மாத்துற நேரம் ஃபுல் வேர்டுமே மாறி வந்துடும். ஃபுல் வேர்டும் மாறும். இப்ப நாங்க எஸ் சேர்த்தோம், IES சேர்க்கிறோம்,
ES சேர்த்தோம், VES சேர்த்து. But some words totally changed. Full wordum மாறும். Right? Man, men. Man. Yes. Men. Women, women. Men. Child, children. Children. இந்த எல்லாரும் பிளவிடுறது. Children's அப்படி சொல்ல முடியாது. Because already children சொன்னாலே plural word தான். So many times நாங்க children's யூஸ் பண்றதும் இருக்கு. So childன்ற நேரம் ஒரு child, ஒரு பிள்ளை. childrenன்ற நேரம் அது plural word, பன்மை word. Tooth. Yes, tooths we can't say. பற்களுக்கு tooth சொல்லலுமா? No. Tooth, teeth. Likewise, foot, feet. Mouse, not mouses, mice. Right? Mouse, mice. ஆனா house, highs சொல்ல முடியாது. Clear? Yes? Okay. தெளிவா நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளணும். Mouse, mice. Right? Shall we move to activity? Can you do this? Okay, teacher. Teacher, I cannot see the screen, teacher. Teacher? Yes, what about others? Can you see the screen? Now okay, teacher. Finish, teacher. Now, what about others? Can you see the screen? Yes or no? Yes, teacher. Yes, teacher. Hand, please. Finish, teacher. Finish. Teacher, the screen is not visible. Finish, teacher. Finish. Finish, teacher. Okay then. Right. So baby. Yes. Babies. Babies. B. I-E-S. B-I-E-S. Yes. B A
B-I-E-S. City. C-I-T. T-I-T. Yes. T-I-T-I-E-S. Story. Story. S-T-O-R-I-E-S. Mhm. Lady. L-A-D-I-E-S. Family. F-A-M-I-L-I-E-S. Exactly. Excellent. What about others? All correct? Yes. Yes, teacher. Yes, teacher. Then put right marks. Now try this one. Finish, teacher. College போகலாம். Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish. Finish, teacher. Finish, teacher. See. First one. And Men. men. M. Woman. M. Child. Children. Next one. Man. Woman. Yes. What's the plural? Men. W-O-M-E-N. W-O-M-E-N. Women. Child. Children. Children. Child. C-H-I-L-T-D-R-E-N. Yes. Children. Tooth. Teeth. Tooth. Teeth. T-double-E-T-H. 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 Yes. F-E-double-E-T. F-double-E-T. Tooth. Teeth. Foot. Feet. And all correct, teacher. Correct. Yes. Good. Good job, children. Right. Now see. Now look at this chart. Is it visible? Yes, teacher. No, teacher. No, teacher. No, teacher. No, teacher. No, now visible, teacher. Ah. Here also the nouns ending with y. நான் முதல்ல சொன்னேன் இந்த இடத்துலயும் y-ல தான் முடியுது. But we என்ன நடந்திருக்குங்க? Only s மட்டும் தான் போட்டிருக்கோம். s மட்டும் போட்டு தான் ப்ளூரலா மாத்தி இருக்கிறோம். Isn't it? Boy, boys. Toy, toys. Key,
Teacher, இது எந்திரம். ஏன் தெரியுமா டீச்சர் நான் சொல்லவா Monkeys. Yes, I told you earlier. டீச்சர் கிருத்திஷா டீச்சர் தேஷானி டீச்சர் கிருத்திஷா ப்ளீஸ் டீச்சர் தேஷானி ப்ளீஸ் Boys. டீச்சர் டீச்சர் Right. பேசுறது கேட்கல Vowels வந்திருக்கிறதால isn't it before the y நான் முதல்ல சொன்ன a e i o u ல ஒரு எழுத்து இந்த y-க்கு முதல்ல வந்திருக்கிறதுனால நாங்க only adding s s மட்டும் போடணும் ரைட் b o y அப்ப y-க்கு முதல்ல o இருக்கு t o y y-க்கு முதல்ல o k e y before the y e d a y before the please check your mic children please don't disturb the class right so விளங்குதா பிள்ளை முதல்ல நாங்க y வந்ததுக்கு பேபி ies போட்டு தான் ப்ளூரலா மாத்தணும் கிளியரா உங்களுக்கு இதுல டைரக்டா s மட்டும் நாங்க போடுறோம் ஏன்னு சொன்னா இந்த y-க்கு முதல்ல what we have vowel letter bubble letter vowel letter ஓ யூரனா again and again repeating நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல நிக்கணும்ட்டு சொல்லி right you can't made mistake hereafter clear இத கொஞ்சம் இத மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க finish teacher finish teacher finish teacher finish teacher finish teacher finish teacher all right now do this activity you have to write this activity in your notebook don't just say the answers சும்மா சொல்றதில்ல எழுதி then only you can revise it for the examination okay
Finish. Finish, teacher. Finish. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. All right. Finish, teacher. Finish, Oh, for teacher. the right. The yes, the Boys. boy The or boy. boys are The boys playing in the park. She has two cats. Two cats. I bought Three three. mangoes. The The children children are in the classroom. is These box. boxes are heavy. நீங்க clear இருக்கணும் பிள்ளைகள். Right, look at these sentences again. Right? எதை வச்சு இந்த சென்டென்ஸ் ப்ளூரல் இல்லாட்டி சிங்குலர் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம் சொன்னா ஆ வந்திருக்கு இதுல நான் உங்களுக்கு படிச்சு தந்தேன். எஸ் ஆ வந்து ப்ளூரலுக்குரிய ஹெல்பிங் verb. So the boys are. Right? Here two வந்தனால இரண்டு. Two வந்திருக்கிறனால this is plural. So cats. Here also three. Again here are. So in this these into சொல்றது நாங்க plural இவை into சொல்றது இவை. This into சொன்னா இது இவை into சொன்னா pluralக்குரிய சொல். So இத வச்சு தான் நாங்க சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை பண்றோம். நாங்க சிங்குலரை ஹைலைட் பண்ணணுமா அல்லது ப்ளூரலை ஹைலைட் பண்ண போறோமான்னு சொல்லி. Clear? All correct? Yes? Yes, teacher. Kirti Shah. Correct. Now this is an activity from your pupil's book, page number 31. Right? Yes, teacher. Do it quickly.
Finish, teacher. I have finished. Shall you answer in the chat box? Teacher type பண்ணி படுவா. No, no, no. Typing. You have to take photo. I'm joined the laptop. Just teacher. Then no problem. We will discuss it. Teacher, can I read answer? Teacher Abdul Karim finished. Please wait until others finish, huh? Please wait. Teacher, can I read answer? Teacher, can I read answer? Finish, teacher. Right. Who need time? Yes? All are finished? No, Yes? teacher. I'll give you 2 minutes, okay? Quickly try to do it.
Finish. Finish. All right. Shall we discuss? Yes? Yeah. Yes, teacher. Number 1. There were 3. Yes? Means Sorry? There were 3. mouses. No mouses. Mice. M-I-C-E. M-I-C-E mouses. Can we read like that? No. There were 3 mouses இல்ல நான் சொல்லி தந்த முதல்ல. No mouses. Now look at your note please. Note பாருங்க. M-I-C-E what? Mice. Mice. Well, yeah. What about others? Mice, Total teacher. plurals இருக்குதானே டோட்டலா அந்த வேர்டே சேஞ்ச் ஆகும். அதுல வர்றது தான் அது. Mouse, mice. Not mices, not mouses. Mice. And there were 3 mice on the roof. But Colombo and Candy are big. Cities. Yes. Cities. C-I-T-I-E-S. Cities. I-T-I-E-S. Cities. Right. Number 3. I have 2 Brushes. B-R-U-S-H-E-S. Right. I have 2 brushes to clean my Teeth. T-double-E-T-H. T-double-E-T-H. Please correct your answers. Now 4th one. These These buses are broken. B-U-S-E-S. Bus. B-U-C-E-S. Huh? C? B-U-S-E-S. Yes. B-U-S-E-S. Right. I saw 2 B-E-A-B-Y-T-S. babies B-A-B-I-T-S. in the court. B-A-B-I-E-S. B-A-B-I-E. Yes. Number 6. That tree has brown leaves. L-E-A-V-E-S. L-E-A-V-E-S. V-E-S. L-E-A-V-E-S. Number 7. The court. K-N-I-V-E-S. K-N-I-V-E-S. The cook
brought many knives. IVES. The eighth one. The shoe. Open today. The shops are open today. Open today. SHOPS. SHOPS. Right. Children. These children are good CHILDREN are good readers. are good readers. Like you. You all. Right? Number 10. Keep your pencil box on the table. On the table. BOXES. Yes. Keep your pencil boxes on the table. Boxes. 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 Right? Are you clear? Any doubts? No teacher. No doubt. Clear, teacher. No doubt. Right. Now itself இப்போ உங்களுக்கு டவுட் இல்லாம இருக்கும் பிள்ளைகள். ஆனா நீங்க நெக்ஸ்ட் வீக் முதல்ல இத அகைன் ஒருக்கா திரும்பி செக் பண்ணி ஸ்டடி பண்ணாட்டி சம்டைம்ஸ் உங்களுக்கு மறந்து போக சான்சஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் த நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு முதல்ல நல்லா திரும்ப ஒருக்கா இதை நீங்க என்ன செய்யணும், படிச்சுட்டு கிளாஸுக்கு login ஆகணும். I will ask questions. So get ready for the oral exam. Right? நான் கேள்வி கேட்கிற நேரம் ரெடியா இருக்கணும். Right? Very good children. Excellent work. Right? Thank you, teacher. Good night. Thank you, teacher. Bye, teacher. Good night. Good night. Bye.